குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மகேஸ்வரன் மகிமை. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இந்த தலைப்பு எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் நினைக்கிறேன். மகேஸ்வரன்னா சிவன், அவருடைய மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் தயாரிப்பாளர் தவமணி அவர்கள் தமிழ்ல தலைப்பு வச்சதுக்கு அவரை இந்த நேரத்துல அவருக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். மகேஸ்வரன் மகிமை. இந்த பக்கம் கேஷன் குருவை பார்க்கலாம். புதுமுக கதாநாயகன் ஹரிகரன் அவர் தான் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. அவங்களுடைய அப்பா தவமணி அவர் தான் இந்த படத்துல அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர். இந்த பக்கம் சுவாமிநாதன், லொல்லுசபா சுவாமிநாதன் இந்த பக்கம் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்க அதாவது லொல்லுசபா சுவாமிநாதன் அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு தம்பதி, அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த பக்கம் தவமணி அவருடைய ஃபேமிலி, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை இல்லை. இவர் மகேஸ்வரனை வணங்குறாரு தவமணி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு வரன் கொடுக்குறாரு. உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பா, ஆனா குறைஞ்ச ஆயுஸ்லயே இறந்து போயிடும், கொஞ்சம் பெரிய ஆளானோடனே இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து பெரிய ஆளாகிறான். விதியை மதியால வென்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் சுவாமிநாதன் வரக்கூடிய காட்சிகள்லாம் காமெடியா இருக்கு. படத்தோட பின்னணி இசை பாடல்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு புதுமுக கதாநாயகன் மாதிரியே தெரியல இந்த ஹரிஹரன்ங்கிறவரு. நல்ல ஹீரோயினோட சாங்ஸா இருக்கட்டும், இந்த பக்தி காட்சிகள்லாம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் தவமணி அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு இணையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வரக்கூடிய காட்சிகளும் நல்லா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா அதாவது நம்பிக்கை வேணும், பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா புதுமுக இயக்குனர் தவமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போரடிக்காம டக்குன்னு முடிஞ்சிருது, செகண்ட் ஹாப்பும் போரடிக்காம டக்குன்னு முடிஞ்சிருது. திரைக்கதையில இன்னும் சில காட்சிகளை சுவாரஸ்யப்படுத்தியிருந்தா இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல கான்செப்ட். திரைக்கதையில இன்னும் ஒரு சில காட்சிகளை சுவாரஸ்யப்படுத்தி இருந்தால் இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மகேஸ்வரன் மகிமை திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் அழகா எடுத்திருக்கிறாங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.